ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபேஸஸ்ங்கிற ஒரு மலையாள மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, இந்த மூவி ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கேஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதனால் அந்த பொண்ணு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்படி இருக்கும்போது கண்ணு முழிக்கிறா. பார்த்தீங்கன்னா அவளுக்கு பெருசாக எந்த காயமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, அவளுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தா நார்மலாக அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தெரியும். ஆனா பாய்ஸை பார்க்கும்போது மட்டும் அவ கடைசியா பார்த்த அவ பாய் ஃப்ரெண்டுடைய முகம், அந்த முகம் தான் தெரியுது. அவ பாய் ஃப்ரெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மைக்கேல். யாரை பார்த்தாலும் மைக்கேல் மைக்கேல் மைக்கேல்னு தான் கத்துறா. ஆனா அந்த மைக்கேல் இந்த மூவில எங்க போனார்னே தெரியல. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியும் சரி அவர் அங்க இருந்தாரா இல்லையா, எங்க போனாரு, அப்படி ஒரு ஆள் இருக்காரா இல்லையா, இல்ல அது ஒரு கற்பனையா அப்படிங்கிற மாதிரியா சஸ்பென்ஸ்லயே தான் நம்மள வச்சிருக்காங்க. லாஸ்ட்ல நடக்கிறது தான் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு. அந்த ட்விஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த மூவி ஸ்டார்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா, அவ மொபைல்ல யாருக்கோ கால் பண்றா. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே மொபைல் எங்கேயாவது வச்சிட்டோம்னா எங்கன்னு தெரியலங்கிற மாதிரி தேடுவோம் இல்லையா, அதே மாதிரி இவளோட மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு கால் பண்ணுறா. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு மர சட்டம் மாதிரி கிடக்கு. அதுக்கு அடியில் அந்த மொபைல் கிடைக்குது. அந்த மொபைலை எடுக்கலான்னு போகும்போது அந்த மொபைல் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு ரேடியேஷனால ஃபயர் ஆகிடுது. ஃபயர் ஆனதும் பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஆனால் நார்மலாக அந்த மொபைல் இருக்கிற இடம் மட்டும் தானே அஃபெக்ட் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சிலிண்டரை வெடிச்சிடுது. வெடிச்சதில் அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணு முழிக்கிறா. எங்க இருக்கானா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அங்க இருக்கிற டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நித்யா எங்களை பாருங்க, நித்யா எங்களை பாருங்க, எங்களை தெரியுதா, நான் பேசுறது கேக்குதா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வாங்குற மாதிரி கேக்குறாங்க. அதாவது இந்த ஆக்சிடென்ட்ல காது கேட்காம போயிருக்குமோ, கண்ணு தெரியாம போயிருக்குமோங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவங்க ஆல்ரெடி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. இந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா நித்யா. இவங்க தான் நம்ம மூவியுடைய ஹீரோயின். சோ வழக்கம் போல எல்லாருமே மயக்கம் தெளிஞ்சது என்ன கேட்பாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு என்ன ஆச்சு டாக்டர்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அங்க இன்னொரு மேல் டாக்டர் வராங்க. ஃபர்ஸ்ட் பேசுனது பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக்டர். அந்த மேல் டாக்டர் வந்ததுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மைக்கேல் மைக்கேல்னு சொல்றாங்க. நித்யா என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. மைக்கேல் மைக்கேல் போகாத மைக்கேல் போகாத மைக்கேல்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சுக்கிறாங்க. இல்லம்மா அவர் மைக்கேல் கிடையாதுமான்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட இன்னொரு நேம சொல்றாங்க. ஆனாலும் இவங்களை பாத்தீங்கன்னா மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ நித்யா நான் மைக்கேல் இல்லை, நான் மைக்கேல் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருமே சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நித்யாவை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டாக்டர் கையை உதறி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் மைக்கேல் இப்படி பேசுற, என்னாச்சு மைக்கேலுங்கிற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலி வந்துடுது. ஸோ படுங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நித்யாவுக்கு கட்டெல்லாம் பிரிக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி பேசின அந்த ஃபீமேல் டாக்டர் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. மற்றபடி அதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கட்டு பிரிச்சாச்சு. நம்ம டாக்டர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி அதான் இந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இங்கே உன்னை பார்த்துக்க கூட உங்கள் அம்மா தான் வந்து இருந்தாங்க. அப்பப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க. மற்றபடி உன்னை பார்க்குறதுக்கு எந்த மேலும் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ அடிக்கடி மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிகிட்டே இருக்கிய, அது யாருமான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவன் என்னுடைய ஆளு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம்னு சொன்னான். அப்போ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் லிவனில் இருந்தோங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவர் எங்கம்மா, உனக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கே, அவர் மட்டும் வந்து பார்க்கலையேங்கிற மாதிரி கேட்கும்போது எங்கன்னு தெரியலங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி அங்க இருந்த டாக்டரை பார்த்து நீ ஏன் மைக்கேல்னு சொன்னேன்னு கேட்டா, இல்லையே அவர் மைக்கேல் தானே, அதனாலதான் நான் மைக்கேல்னு சொன்னேங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க ரூமுக்கு ஒரு வார்ட் பாய் ஒருத்தர் உள்ள வராரு. டாக்டர் உங்களை அந்த டாக்டர் கூட்டாங்கிற மாதிரி சொல்ல, அவனை பார்த்துட்டு மைக்கேல் மைக்கேல்னு மறுபடியும் கத்துறாங்க. என்னது மைக்கேலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க. ஏன்னா அப்போ
அந்த டாக்டர் பார்த்து மைக்கேல்னு கத்துனது பரவாயில்ல, அந்த ஒரு ஆள் மட்டும் அவரை பார்த்தோன்னே ஏதோ சிமிலாரிட்டிஸ் தெரியலாம், அதனால மைக்கேல்னு சொல்லியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு வார்ட் பாயை பார்த்தும் மைக்கேல்னு கத்துறாங்க. இவருடைய ஃபேஸ் வேற, அவருடைய ஃபேஸ் வேற, ஆனாலும் மைக்கேல்னு கத்த இந்த டாக்டருக்கு ஏதோ டவுட் வருது. ஸோ அங்க இருக்கிற நர்ஸை விட்டு வெளில இருந்து இன்னொரு ஆளை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த வார்ட் பாயும் வராரு, அவரையும் பார்த்துட்டு மைக்கேல் மைக்கேல்னு கத்துறாங்க. ரெண்டு மைக்கேலா, ரெண்டு மைக்கேல் டாக்டர், ரெண்டு மைக்கேல் டாக்டர்னு நித்யா கத்துறாங்க. என்னாச்சு நித்யா, என்னாச்சு நித்யான்னு கேட்கும்போது மைக்கேல் டாக்டர்னு இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆல்ரெடி தலையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹெட்ஏக் மாதிரி வருது, அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டாக்டருக்கு இங்க இருக்கிற சுச்சுவேஷன் புரிஞ்சு போகுது. இப்போ இவங்களுக்கு நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்ததுல இவங்களுக்கு பிரைன் டேமேஜ் ஆகிருக்கிற விஷயம் தெரிய வருது. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, இவங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த முகத்தை பார்த்தாங்களோ அந்த முகம் தான் இவங்களுக்கு எங்க பார்த்தாலும் தெரியுது. இப்போ இவங்க ஒரு குட்டி பையனை பார்த்தா கூட மைக்கேல்னு தான் கத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாய்ஸ், அந்த ஜென்ஸ், அந்த எல்லாரையுமே எவ்வளவு பேர் ஒரு கூட்டத்துல 1000 பேர் என்னாலும் அந்த 1000 பேருமே மைக்கேல் மாதிரி தான் இவங்களுக்கு தெரிவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை பத்தி இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரிம்மா, நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல டாக்டர், நான் அம்மா கூட வீட்டுக்கு தான் போகலான்னு இருக்கேன், ஜாப்லாம் கொஞ்ச நாள் போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதுவுமே நல்லதுதான், நீ இப்போதைக்கு ஜாப்லாம் எங்கேயும் போக வேணாமா, ஏன்னா உனக்கு யாரை பார்த்தாலுமே மைக்கேல் ஃபேஸ் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ நீ கொஞ்சம் வீட்லயே இருங்கிற மாதிரி டாக்டருமே சொல்றாங்க. இப்போ நம்ம நித்யாவை பார்த்தீங்கன்னா இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, மைக்கேல் நாங்களே, அவங்களுக்கு இடையில எப்படி லவ் வந்திருக்கும், அந்த பையன் எங்கங்கிற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ இப்போ அவங்க அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மைக்கேல எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன், ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பாங்க. அப்படி அவங்க போயிருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு ஒரு இடத்துல நிறையா அவருடைய பெயிண்டிங்ஸ்லாம் வச்சிருப்பாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நித்யாவுக்கு ஒரு பெயிண்டிங் ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஆனால் அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோடது கிடையாது, அந்த ஃப்ரெண்டோடது. அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம மைக்கேல். இப்படி தான் ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆயிருக்காங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்குறேன், இருங்க இப்பயே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மைக்கேல்னு கூப்பிட மைக்கேல் இப்போ அந்த இடத்துக்கு வராரு. இது என் ஃப்ரெண்டு, அது அவரோட ஃப்ரெண்டு நித்யான்னு சொல்லிட்டு நித்யாவை இன்ட்ரோ பண்றாங்க. அப்படி சொல்லும் போது இந்த பெயிண்டிங் நித்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை பை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லும் போது நம்ம மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, ஐயோ சாரிங்க, அது விற்கிறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஷோ பீஸா வைக்கிறதுக்கு மட்டும்தான் வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்ல, ஏன்டா வித்தா என்னங்கிற மாதிரி ஃப்ரெண்டுமே கேட்குறாரு. நோடா, இட்ஸ் மை பர்சனலுங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நித்யா ஒரு கொஸ்டின் கேட்குறா, எதுக்கு இங்க இருக்கிற ஆர்ட்ஸ் எல்லாமே கேர்ள்ஸா வச்சிருக்கீங்க, ஒரு பாயை வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சு நீங்க ஒன்னு கூட வரையவே இல்லையன்னு சொல்லி கேட்கும்போது, கேர்ள்ஸ் தாங்க இந்த உலகத்திலேயே அழகு, அவங்க தானே இந்த உலகத்தோட படைப்பே, அவங்க தானே முக்கியமான படைப்பு, இந்த உலகத்தையே படைச்சதே அவங்க தானேங்கிற மாதிரி நிறைய கதையெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்க நம்ம நித்யாவுக்கு மைக்கேல் மேல ஒரு அபிப்பிராயம் வருது. இப்போ அந்த பிக்சரை அவங்களுடைய மொபைலில் நித்யா பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் வராங்க. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு ஆகியிருக்கு, மைக்கேலுங்கிற ஒரு பையனை காணும் இல்லையா, அதனால போலீஸ் வராங்க. வந்ததும் அவங்கக்கிட்ட அங்கே என்ன நடந்துச்சோ அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நித்யாவுக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே வெளில போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பையனை அடிபட்டு ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு வராங்க. நம்ம ஆளுக்கு தான் யாரை பார்த்தாலும் மைக்கேல் மாதிரி தெரியுமா, இப்போ அந்த அடிபட்டு கிடக்கிற பையனுமே மைக்கேல் மாதிரி மைக்கேல்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பதற ஆரம்பிச்சிடுறாங்க, அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. ஒழுங்காக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டலில் கத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பயுமே மைக்கேலை பற்றி யோசிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட் கூட இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம மைக்கேல் வந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தவங்க நானும் வரையட்டுமான்னு சொல்லி கேட்க, என்னது உங்களுக்கு வரைய தெரியுமான்னு மைக்கேல் கேட்குறாரு. ஆமா, கொஞ்சம் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி எங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க. இதை நினைச்சிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம நித்யாவோட ஃப்ரெண்டு, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு வராங்க. வந்துட்டு, ஹே நித்யா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பேசுறாங்க. அவங்க அம்மா ரெண்டு பேருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா பேச, அப்போ நித்யாவோட ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாங்கன்னா, மைக்கேல் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டானாடிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்டி எப்படி கேக்குறேன்னு சொல்லி கேட்க, இல்லடி அவங்கிட்ட ஏதோ தப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனாலதான் கேக்குறேன். இந்த மூவில எல்லாம் வர மாதிரி தனியா கூட்டிட்டு போய் தப்பா நடந்துகிட்டு யாரும் பார்க்காதப்ப அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒன்னு ஏதாவது பண்ணானடி, ஒருவேளை இந்த ஆக்சிடென்டையே அவன் தான் கிரியேட் பண்ணானாங்கிற லெவலுக்கு அவ ஃப்ரெண்டு கேக்குறா. ஏய் சீச்சி, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ ஏன்டி இப்பெல்லாம்
தான் யோசிக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் மைக்கேல் இவங்களும் மீட் பண்ணதை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு நாள் மீட் பண்றாங்க. அவங்களுடைய கம்பெனில மைக்கேல் ஒரு டெண்டர் எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஆர்ட்லாம் வரையறதுக்கு மொத்தமா டெண்டர் எடுத்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்திருக்காரு. அந்த விஷயமும் முடிஞ்சிருது. முடிஞ்சாலுமே நித்யா வெளில வர வரைக்குமே மைக்கேல் வெயிட் பண்றாரு. ஏன் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படியே உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் சொல்லிட்டு அன்னையில இருந்து வெளில சுத்த ஆரம்பிச்சவங்க தான் 2 பேரும் பைக்ல ஊர் சுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. அப்படி போகும்போதே ஒரு நாள் நித்யாவுடைய வீட்டு ஓனர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு மாதிரி திட்டுறாங்க. லேட்டாலாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுமா, வந்தினா அவ்வளவுதாங்கிற மாதிரி திட்ட. அதெல்லாம் இப்ப நம்ம நித்யா யோசிச்சுட்டு உட்காந்து போயிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு என்னாச்சு டாக்டர், இது சரியாகுமா ஆகாதா, இது இப்படியே இருந்துருமாங்கிற மாதிரி கேட்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் மறந்துட்டா என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்த நம்ம கடைசியா எங்க யோசிச்சோமோ அதே இடத்துல திரும்ப போய் நின்னோம்னா அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வருதுல்ல, அதே மாதிரிதான் இப்ப உனக்கு இதெல்லாம் நடந்தது எந்த இடமோ அந்த இடத்துக்கு நீ ஒரு வேளை திரும்ப திரும்ப போக, சோ நீ என்ன பண்றனா அந்த இடத்துக்குலாம் போய் பாருங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இவங்களுமே ஆல்ரெடி வீட்டுக்கு தான் போறதா இருக்காங்க. இப்ப இவங்க சொன்னதை கேட்டுட்டு இப்ப வீட்டுக்குமே வராங்க. இப்ப அப்படியே வராங்க. வந்ததும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பா அப்படியே வாசல்லே உட்காந்துருக்காரு. ஆனா எதுவுமே பேசவே இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அப்பா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க இல்லாம நாங்க தனியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமா, நீங்க இங்க சும்மா உட்காந்துருக்குது அங்க உட்காந்துருக்கலாம்ங்கிற மாதிரி கேட்க, ஆமா உன் பொண்ணு எங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்ணி வச்சு இருப்பான், நான் அங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பானாங்கிற மாதிரி இவர் பேச, மாத்தி மாத்தி பேசி சின்னதா ஒரு சண்டை மாதிரி வருது. வீட்டுக்குள்ள போனதும் ஒரு பழைய பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுல அவங்களுடைய இந்த மெமரபிள் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, சோ அதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க சின்ன வயசுல வாங்கின கப்பெல்லாம் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே அவரால இவங்களுக்கு நிறைய மென்டல் ட்ராமாலாம் நடந்திருக்கு. என்னன்னா அம்மாவை போட்டு அடிக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவ எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா சைக்கலாஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இப்போ இவளை பார்க்கறதுக்கு இவ முன்னாடி இருந்த வீட்டில் இருந்த ஒரு அக்கா வந்திருக்காங்க. முன்னாடி இருந்த வீட்டிலனா இப்போ மைக்கேலும் இவளும் போகும்போது ஒரு ஹவுஸ் ஓனர் அம்மா திட்டினாங்கல்ல, அவங்க கிடையாது. மைக்கேலும் இவங்களும் சேர்ந்து லிவின்ல இருக்கிறதுக்காக ஒரு வீடை செலக்ட் பண்ணி போயிருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு அக்கா தான் இப்போ வந்திருக்காங்க பார்க்கறது. வேற எதுவும் உனக்கு ஞாபகம் வந்துச்சா, நீ ஓகேவாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஓகே தாங்காங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ அப்பப்போ இவங்க கொஞ்சம் டிராயிங்லாம் பண்றாங்க. அங்கேயுமே அவங்க ஃப்ரெண்டு மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஒரு பர்சனும் கூட வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தா சந்தீப்னு சொல்லிட்டு அவருடைய ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கொலீக்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு நித்யா மேல ஒரு கண்ணு, ஒன் சைடா லவ் பண்ணிருக்காரு. ஆனா இவ மைக்கேல லவ் பண்ணதுனால அவர்கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்ப அவரும் அவங்க ஃப்ரெண்டும் தான் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. சோ அவர் நிறைய சொல்லி பாக்குறாரு, நீ இப்படியே இருக்க போறிய நித்யா, நீ ஆபீஸ் வாயேன், இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆச்சும் வாங்கிக்கோயேன், நீ ஏதாவது ஒண்ணு பண்ணும் போது தானே உனக்கு எந்த அப்செட்டும் இல்லாம இருக்கும், நீ இப்படியே இருந்தினா சரி வராதுங்கிற மாதிரி மைக்கேலும் சொல்றாரு. சாரி சந்தீப்பும் சொல்றாரு. சோ உனக்கு புரியல சந்தீப், நான் சொல்றது உனக்கு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கூட சந்தீப்புடைய ஃபேஸ் அப்படியே மைக்கேல் ஃபேஸ் மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. சந்தீப் மட்டும் இல்ல, அவங்க அப்பாவை பார்த்தாலுமே மைக்கேல் மாதிரி தான் தெரியும். அந்த ஊர்ல யாரை பார்த்தாலுமே இவளுக்கு மைக்கேல் மாதிரி தான் தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சுட்டு எப்படி ஆபீஸ் வருவாங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் கிளம்பி போறாங்க. அவங்களுக்கு இவங்க சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொல்றாங்க டெக்ஸ்ட்ல. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு பையன் நமக்காக பேசிட்டு போயிருக்கானேங்கிற மாதிரி. இப்போ அம்மாவும் பொண்ணும் வெளியில போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க தூரத்துல ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு மைக்கேல் மைக்கேல் மைக்கேல்னு கத்திட்டு இவங்க இறங்கி ஓடி போய் பார்க்க கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பையன் வேற யாரும். இவங்களுக்கு தான் யாரை பார்த்தாலும் மைக்கேல் ஃபேஸ் மாதிரி தெரியல. சோ பார்த்துட்டு திரும்பி வந்தா வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க ஒரு 2-3 பேரு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க போல, நீ இவரோட பொண்ணு தானேங்கிற மாதிரி கேட்க, அவங்களுமே இவங்க கண்ணுக்கு மைக்கேல் மாதிரி தெரிய, ஆல்ரெடி ஒருத்தனை போய் பார்க்க போய் மைக்கேல் இல்லைன்னு திரும்பி வர, இந்த அப்செட்ல அந்த இடத்துல இவங்களுக்கு என்னமோ ஆகிடுது. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்றாங்கன்னா கத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. ஆட்டோல வந்தவங்க ஓடியே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் லவ் பண்ணும் போது மைக்கேல் நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணி இவங்களை அசத்திருக்காரு. சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி செலிப்ரேஷன் எல்லாம் நடந்து அந்த மாதிரி 2 பேரும் ஜாலியா இருந்திருக்காங்க. இப்ப வீட்டுக்கே போலீஸ் வந்துடுறாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மைக்கேல் விஷயமா தான். அவர் என்ன ஆனாரு, எங்க போனாரு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதாமா, கால் பண்ணாராமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்ல, இப்பதான் அவங்க அப்பாவுக்கே விஷயம் தெரியுது, இவ இன்னொருத்தவங்க கூட லிவின்ல இருந்திருக்காங்கிற விஷயம். இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க
இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க நித்யாவை. இவ தானே அவ வெளில போய் வேலைக்கு போறேன்னு போயிட்டு இப்ப வீட்டுக்கே போலீஸை கூட்டு வந்துட்டாளா, என்ன எழவோ என்னமோங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. இது நித்யாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ டைனிங் டேபிள்ல சாப்பிடும் போது கூட நித்யாவை அவங்க அப்பா திட்டுறாரு. எப்பவுமே திட்டியே அவளுக்கு வீட்டுல இருக்க பிடிக்காம தான் வெளியில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்தீப்பை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. ஏன்னா சந்தீப் கூட இப்போ மறுபடியும் சிட்டிக்கு போக போறா, அவளுடைய ஜாபை கண்டினியூ பண்ண போறா. அப்படி போகும்போது கூட இவ மறுபடியுமே மைக்கிளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. மைக்கிளும் இவனும் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது மைக்கிள் சொல்லியிருப்பான், நம்ம வந்து லிவிங்ல இருக்கலாம், ஒரு வீடு பார்க்க போறேன், உன்னையுமே அந்த ஹவுஸ் ஓனர் அக்கா திட்டிக்கிட்டே இருக்காங்க, சோ போலாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவ இதெல்லாம் இப்ப அவசியமாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம மைக்கிள் எனக்கும் இப்போ இன்னொரு ஜாப் கிடைக்க போகுது, இப்போ வீடு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசும் இருக்கு, சோ நம்ம லிவிங்ல இருந்துட்டு ஜாலியா நம்ம லைஃப பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல சொல்லிக்கலாங்கிற மாதிரி நம்ம மைக்கிள் சொல்லியிருப்பான். இப்போ ஜாபுக்காக ஊருக்கு போறாங்க. அப்படி போகும்போது அவ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட மைக்கிள் மாதிரியே தெரியறானா பாத்துக்கோங்களேன். இப்போ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண நம்ம சந்தீப் ஒரு விஷயத்த சொல்லி தரான். என்னன்னா ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நம்ம யாரையாவது போட்டோ எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை அவங்க போட்டோ அதுல இல்லைன்னா அவங்கள நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது அந்த போட்டோ அவங்க நேம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இதுல கரெக்டா வந்துருங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா இவங்களுக்கு எல்லார் ஃபேஸுமே ஒரே மாதிரி தெரியுதுனால இப்போ அந்த ஃபேஸை பார்த்து இவங்க ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அப்படியே கரெக்டா அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு எல்லாம் வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி இனிமே நான் தான் உன்னை பிக்கப் பண்ண வரேனா இல்ல வேற யாராவது வராங்களாங்கிறத நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு டோர் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் இவங்களுக்கு மைக்கேல் மாதிரி தெரியுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம சந்தீப் தான் போயிட்டு கைய பிடிச்சி, நான் தான் சந்தீப், வா போலாங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாரு. பாஸோட ரூமுக்கு கூட்டிட்டு போனா பாஸுமே மைக்கேல் மாதிரி தான் தெரியறாரு. இப்ப பக்கத்துல உட்காந்துருக்கேன், எதிர்த்துக்குள்ள உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலுமே இவங்களுக்கு மைக்கேல் மாதிரி தான் தெரியுது. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மைக்கேலை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மைக்கேலை காணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும்ல, இது வரைக்கும் அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை போல. ஸோ அது ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டாக எழுதி கொடுத்துட்டு வராங்க. இப்போ இவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டு பாப்பாவையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இவளை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவளை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு, அக்கா அப்புறமா வருவண்டா, வந்து கொஞ்ச நாள் தங்குவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அக்காவுமே இவங்க கிட்ட நல்லா பேசுகிறாங்க. சந்தீப் தான் அந்த இடத்துக்குமே கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ இப்போ அந்த வீட்டை பார்க்கலாம், பார்த்தா ஏதாவது ஞாபகம் வருமேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த எல்லா ஞாபகங்களும் இவங்களுக்கு வருது. அப்படி வரும்போது தோட்டத்து சைட்ல இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்ல போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மேல இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து ஒண்ணு ஒன்னா கீழே அப்படியே சரியுது. அந்த பெயிண்டிங்கை பார்த்ததும் நம்ம நித்யாவுக்கு என்னமோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, என்னமோ சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அக்காலாம் என்ன பண்றாங்கன்னா ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமாகி உட்காந்துருக்கா. அதை அந்த அக்கா நோட் பண்றாங்க. அவளுக்கு நேரா உட்காந்துருக்கு ஒரு செடியும் பாக்குறா. ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எதனால அவளுக்கு இப்படி ஒரு ஃபீல் வருதுன்னு தெரியவே இல்லை. ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பி, அதாவது அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தாங்க இல்லையா, அங்கேருந்து கிளம்பி முழுசா அவங்க இங்கேயே தங்கறதுக்காக வந்துட்டாங்க. இப்போ கொண்டு வந்து விட்டாச்சு. இவங்களுக்கு எல்லா பழைய ஞாபகங்களும் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நம்ம மைக்கில் என்ன பண்ணுவான், வெளில போயிட்டு வீட்டுக்கு வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் ரொம்ப நாள் கழிச்சு அப்போதான் வரான். போகும்போதும் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. இப்போ வரும்போது எங்கேருந்து வந்தாலும் தெரியல. கையில் வச்சிருந்தா பைக்கையும் காணும், எங்கன்னு சொல்லி கேட்கும்போது வித்துட்டேன்னு சொல்கிறான். வித்துட்டியா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் செலவு இருந்துச்சு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப நாள் கழிச்சு அப்போதான் சண்டையே வருது. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும்னு உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, சரி சாரிம்மா மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி சரண்டர் ஆயிடுறான். இப்படிதான் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் சண்டை வந்திருக்கு. இப்போ அந்த வீட்டுக்கு காரில் வந்து யாரோ இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா மைக்கிளுடைய அப்பாவும் தம்பியும் வராங்க. அப்பாவுமே மைக்கேல் மாதிரி தெரியுறாங்க, தம்பியுமே மைக்கேல் மாதிரி தெரியுறாங்க. ஸோ இப்போ அந்த தம்பி என்ன பண்றான்னா வீட்டை சுத்தி சுத்தி ஒரு மாதிரி தேடுறான். இவளை ஒரு மாதிரி சந்தேகமாவே பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் மறுநாள் ஆபீஸ்க்கு கிளம்பியாச்சு. நம்ம சந்தீப் தான் கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சந்தீப் கிட்டேருந்து கால் வருது. சந்தீப் கிட்டேருந்து கால் வருதுன்னா, நீ யாரா, வண்டியை நிறுத்துறான்னா ஒரு காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு அவன் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடான். என்னை யாருன்னு தெரியல, நான் தான் மைக்கேலுடைய தம்பிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சேன். நீ அங்க பண்ணின அளப்பறையெல்லாம் சொன்னாங்க. நீ இந்த மாதிரிலாம் ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. என் தம்பியை நீ தான் ஏதோ பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை கண்டுபிடிக்காம நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நல்ல இடத்துல விட்டுட்டு போயிடுறான்.
ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுது. டாக்டரை பார்க்க போனா, டாக்டரை பார்க்க போன இடத்துலையுமே யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாம் மைக்கேல் மாதிரி தெரியுறாங்க. டாக்டர் அவனை வெளில போக சொல்லுங்க, வெளில போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா சந்தீப்பை தான். இப்போ நம்ம நித்யா இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்க மாதிரி தெரியுது. போய் பார்த்தா தோட்டத்து பக்கம் இருக்கிற கதவு உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம சந்தீப்க்கும் கால் பண்ணிட்டு விடிய விடிய முடிச்சுட்டு படுத்திருக்கான். அப்புறம் சந்தீப்பும் ஒரு நாள் வீட்டுக்கு வரான். இதை எப்படியாவது சரி பண்ணுமேன்னு யோசிச்சு சந்தீப் என்ன பண்றான்னா, சரி இங்க வந்தது யாருன்னு தெரியாது, நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம சந்தீப்போட ஐடியா வச்சு அந்த இடத்துல ஒரு கேமரா வைக்கிறாங்க. இப்ப கேமரால பதிவாயிருக்கு. என்ன பதிவாயிருக்குன்னா, மைக்கேல் தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அட பாவி, உன்னதானடா காணும்னு தேடிட்டு இருக்காங்க, எதுக்காக மறைஞ்சு வந்து போறாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு அதை போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்டாவும் கொடுத்துட்றாங்க. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சந்தீப்பும் நித்யாவும் வீட்டுக்கு வர அந்த இடத்துல மைக்கேல் மாதிரி இன்னொரு ஆளு. ஸோ இதுவும் வேற யாராவது இருக்குமோ, வீடு வேற திறந்திருக்கு, ஃபேன் வேற போட்டிருக்கேங்கிற மாதிரி நித்யா யோசிக்க அப்படியே 2 பேரும் வீட்டை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க இன்னொரு ஆள் சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா மைக்கேல். சரி இவ கண்ணுக்கு தானே மைக்கேல் மாதிரி தெரியுறான் மாதிரி கேட்க, என்ன தெரியலையா, நான் தான் மைக்கேலுங்கிற மாதிரி சொல்ல கூட இருக்கிற சந்தீப்புமே மைக்கேல் நீயான்னு சொல்றான். சோ அப்பதான் தெரியுது உண்மையாவே அது மைக்கேல் தான். நீ தானான்னு சொல்லிட்டு அவளை 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவனும் நான் வெளில போயிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு வர்றதுக்கு, என் போனை திருடிட்டாங்க, ஸோ என்னால கான்டாக்ட் பண்ணவும் முடியல, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்கு அதையும் கொடுக்குறான். ஸோ நம்ம நித்யாவுக்கு மட்டும் எதுவுமே சரியா படல. ஏன்னா அவளுக்கு தான் யாரை பார்த்தாலும் மைக்கேல் மாதிரி தெரியுதுல, யாரு ஏமாத்துறா யாரு சரியா இருக்கா எதுவுமே தெரியல. அப்படியே யாரோ மாதிரி ரூம் கதவு போய் சாத்திக்கிறா. இருக்கிற ஒரு பெயிண்டிங் ஒன்று பார்க்குறா. அந்த பெயிண்டிங்ல இருக்கிற ஃபேஸ் வந்து இவளுக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கு. ஸோ எங்கே பார்த்துருக்கோன்னு சொல்லி யோசிக்கும் போது மைக்கேல் தான் அந்த பொண்ணை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் இவளுக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்கா. ஸோ அந்த பொண்ணு மாதிரியே இந்த பெயிண்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அந்த பொண்ணையும் போயிட்டு டைரெக்டாக விசாரிக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான்னா, இவன் கொஞ்சம் மோசமானவன், எல்லா பொண்ணுங்ககிட்டையும் தப்பாக நடந்துப்பான், முக்கால்வாசி அவன் சர்க்கிளில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அவன் விட்டு வைக்கல, எல்லாரு கூடயுமே அவன் தப்பா இருந்திருக்காங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சோ இப்பதான் இவளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இப்ப அந்த வீட்டுல மைக்கேல் கூட ரொம்பவே கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கா. என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா மைக்கேல் கூட இருந்தா இன்னொரு ஞாபகம் ஒண்ணு வருது. ஒரு நாள் இவ கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மைக்கேல் வரான். 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. அந்த பொண்ணு கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை ஏன் சொல்லலைங்கிற மாதிரி சொல்ல, அது நமக்கு முன்னாடி நடந்தது தானே, அதனால நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லைங்கிற மாதிரி இவனும் சொல்றான். இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. 2 பேருக்கு மாத்தி மாத்தி சண்டையாகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவனும் எவ்வளவோ சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஸோ சந்தீப்புக்கு இவ மேல லவ்லாம் கிடையாது. எல்லா பொண்ணுங்க கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி இவ கூடயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குங்கிறது இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ உடனே சந்தீப்க்கு கால் பண்றா. கால் பண்ணி நீங்க வந்துட்டு எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது கூட இப்ப மைக்கேல் வந்து இவ கூட எப்படி நடந்துப்பா அப்படிங்கிறது இவளுக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஸோ இப்ப இவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா மைக்கேலுடைய மேனரிசம் மாதிரியே இல்லை. ஸோ இது மைக்கேல் கிடையாதுங்கிறத அவ நல்லாவே உறுதிப்படுத்திக்கிறா. இப்ப அப்படியே மைக்கேல் உள்ளார வந்து நித்யாவோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி நித்யாவுக்கு தோணுது. வெளில போய் பார்த்தா அங்க மைக்கேல் படுத்திருக்கான். ஸோ அப்படியே தோட்டத்துக்கு போறா. அங்க ஏதோ அவளுக்கு தோணுது. இந்த மாதிரி சுத்தி சுத்தி அவளுக்கு ஒரே மெமரிஸாவே இருக்கு. எதுவுமே அவளால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப சந்தீப்பை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா இல்லையா, அப்ப சந்தீப் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததும் சந்தீப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. என்னன்னா அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு 2-3 பொண்ணுங்களுடைய பெயிண்டிங் அவ பார்த்திருக்கா. ஸோ அந்த பொண்ணுங்க எல்லாம் டைரக்டா போய் விசாரிக்கும் போது அந்த பொண்ணுங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் கொஞ்சம் மோசமானவன் சொல்லிட்டு இவனை பத்தி பேடா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து அவன் போனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க கூடலாம் இருந்த போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அதுல மைக்கேல் பாத்தீங்கன்னா, ஆமாண்டி ஒரு ஜாலிக்கு கூட்டிட்டு வந்து ஃபன் பண்ணணும், இப்ப என்னங்கிற மாதிரி மைக்கேல் கேட்டிருக்கான். என்னது என்னவா, அப்ப என்னை நீ தப்பா தான் யூஸ் பண்ணியிருக்கலன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில சண்டை வந்து கட்டி பிடிச்சி உருண்டு எழுந்து கடைசியில நம்ம நித்யாவை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவன் என்ன சாதிக்கணும்னு நினைச்சானோ அதை சாதிச்சுக்கிட்டான். சோ வெளில வந்தவன் என்ன பண்றானா, அப்படியே வெளில வந்து அவளை பிடிச்சி எடுத்துட்டு வந்து வெளில தூக்கி போட்டுட்டு கிச்சனுக்கு போயிட்டு கேஸ் எல்லாம் நல்லா திறந்து விட்டு அவளையும் அங்க தூக்கி போட்டுட்டு கேஸை வெடிக்க வச்சதே இவதான் சொல்லிட்டு சொல்லிடுறான். சோ இப்ப இந்த விஷயம் நம்ம சந்தீப்க்கு தெரிய வருது. ஆனா சந்தீப் எழுந்து என்ன சொல்றானா, நான் இதை ஒத்துக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணது அவனா இருக்க சான்ஸே கிடையாது, நீ தான் பண்ணிட்டு அவன் மேல பழிய போடுறங்கிற மாதிரி சொல்ல, சந்தீப் நான் சொல்றது நம்ப, எனக்கு எல்லாமே இப்ப ஞாபகம் வந்துச்சுங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்ப
இவ்வளவு நாள் நீ ஏன் சொல்லல, இப்ப ஏன் சொல்றங்கிற மாதிரி கேட்க, எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அதுல கடைசியா இந்த விஷயம் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் நான் சொல்றேங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீ அவனை லவ் பண்ணி ஏமாத்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. என்னடா இது, சந்தீப் சண்டை போறான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. சந்தீப் இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வரான். ஆனா இங்க ஆல்ரெடி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, சந்தீப்ங்கிற பேரோட மைக்கேலோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்திருக்கான். ஆனா உள்ளார வந்து சந்தீப் பாத்தீங்கன்னா, ஹே மைக்கேல் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னடா இது ஒரே ட்விஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது இல்ல. ஆக்சுவலி இந்த வீட்டுல இப்போதைக்கு மைக்கேலுங்கிற பேர்ல இருக்கிறது மைக்கேலோடைய அண்ணன் தான். இவங்க 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ் போல. அதனால மைக்கேல் மாதிரியே நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள இப்ப வந்திருக்கான். அதனாலதான் சந்தீப் பார்க்கும் போது அவன் மைக்கேல் மாதிரி தெரியறான். சோ இப்போதான் அந்த விஷயம் தெரிய வருது. இப்போ நித்யாவை காப்பாத்துறதுக்காக சந்தீப் போராட 2 பேருக்கு இல்ல சண்டை வர ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சு கொண்டு போய் ரூம்குள்ள போட்டுறான். அப்படி போகும்போது நம்ம சந்தீப்போட ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சிருது, வெறும் பனியன் மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்ம நித்யா அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது பனியனோட ஒரு ஆள் உட்காந்துருக்கான். சோ கிட்ட போயிட்டு சந்தீப்னு கூப்பிட போக, ஆனா அது சந்தீப் கிடையாது, மைக்கேலோடைய அண்ணன். இப்ப அவ வந்து பனியனை மட்டும்தானே பாத்திருக்கா, ஃபேஸ் எல்லாமே மைக்கேல் ஃபேஸ் தானே அவளுக்கு தெரிய போகுது. சோ அதை வச்சு இவன் ரொம்பவே விளையாடுறான். மைக்கேலோடைய ஃபேஸ்ல இருந்த மைக்கேல் அண்ணனை அவ சந்தீப்னு நினைச்சுக்கிட்டா. சோ இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. கழுத்தை போட்டு நெரிக்கிறான். அப்ப அங்க பக்கத்துல இருக்க அந்த ஃபிளவர் வாஸ் இன்னைக்கு புதுசா வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அதை பாக்குறா. அதை எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்துட்டே இருக்கும் போது அவளால எடுத்து அடிக்க முடியல. ஆனா இன்னொரு ஆள் அந்த ஃபிளவர் வாஸ் எடுத்து அடிச்சிடுறாங்க. யாரு மண்டையிலன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் அண்ணன் மண்டையில அடிச்சிடுறாங்க. அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சோ இப்ப நம்மலாம் என்ன நினைப்போம்னா, கண்டிப்பா இதை சந்தீப் தான் செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது. இவங்க 3 பேர் இல்லாம இந்த வீட்டுல இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வந்திருக்காங்க. இவங்க ஏன்டா வந்தாங்க, இவளுக்காக ஏன்டா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுனாங்கன்னு சொல்லி யோசிச்சேன்னா, இப்ப கடைசியா மைக்கேலுக்கும் நித்யாவுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு அந்த கேஸ் வெடிச்ச அன்னைக்கு அந்த சீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடந்திருக்கு. அப்படி நடக்கும் போது நம்ம நித்யா என்ன பண்ணிருக்கான்னா, சிசர் எடுத்து மைக்கேலுடைய கழுத்துல குத்திட்டான். ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இவன் வச்சிருந்தாலும் பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்ல ஒரு சின்ன பொண்ணுடைய பெயிண்டிங் இருக்கு. அந்த சின்ன பொண்ணு யாருன்னு பார்த்தா இந்த பக்கத்து வீட்டு அக்காவுடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவதான். இந்த மைக்கேல் நாயி அந்த பக்கத்து வீட்டு சின்ன குழந்தையும் விடவே இல்லை. அந்த பாப்பா கிட்டையும் தப்பா நடந்துகிட்டு அதையும் ஒரு பெயிண்டிங்கா வரைஞ்சி வச்சிருக்கான். சோ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நித்யாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து பயங்கர சண்டை நடந்திருக்கு. இவன் இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிதான் இவ குத்தி கொண்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு அக்காவா இருந்த அந்த அக்காவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சோ இவ கூட வந்து அந்த பணத்தை அந்த தூக்கி கொண்டு போய் போடுறதுக்கு இந்த அக்கா தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சாரி, அதாவது நித்யா தூக்கிட்டு போய் தோட்டத்து பக்கம் இருக்கிற ஒரு சின்ன செப்டி டேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழைநீர் சேகரிப்பு வடிகால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போட்டு புதைச்சி அதுக்கு மேல அந்த ஸ்லாப் எல்லாம் போட்டு மூடி அந்த ஸ்லாப்புக்கு மேலதான் அந்த பூச்செடி எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சீன்ல கூட நித்யா போயிட்டு அந்த தோட்டத்து பக்கம் உட்காந்து அந்த பூச்செடியவே பார்ப்பாங்கல்ல, அதுக்கான ரீசன் அதுக்கு இதுக்கும் இவங்களுக்கு ஒரு லிங்க் இருந்ததுனால அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு மைண்டுக்குள்ள தோணி இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த அக்கா பார்த்துருக்காங்க, ஆனாலும் வெளியில சொல்லல. சோ இப்ப இங்க நடந்த சண்டையுமே அவங்க பார்த்துட்டு இவளுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்த மாதிரியே அடிச்சு இப்ப இந்த பையனையும் கொண்டுட்டாங்க. சோ இதையும் தூக்கி தூர போடுறதுக்கு அந்த அக்கா தான் ஹெல்ப் பண்றாங்க. தூக்கி கொண்டு போய் அதே மாதிரியே போட்டு புதைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. நம்ம சந்தீப் அப்பதான் கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சு எழுந்து வந்து பாக்குறான். இப்ப சந்தீப்புக்கு இங்க இவனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவன் எங்கேயோ ஓடி போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப மைக்கேலையும் மைக்கேலுடைய அண்ணனையும் போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க போல. அப்படிதான் இந்த படம் இந்த இடத்துல முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.